பிஸ்னஸில் வந்து ட்ரையல் பண்ணி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எங்கேயும் அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரொஃபஷனல்ஸே வந்து நாங்கள் ஆக்சுவலாக சின்ஸ் ஒரு 17 இயர்ஸ் கார்பரேட்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட சர்க்கிள்ஸில் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலை அப்ரோச் பண்ணணுன்றதே அவங்களுக்கு வந்து தோணுது. பட் ஆனால் அது முன்னாடியே பண்ணனா 5 இயர்ஸ் அவங்க சேவ் பண்ணலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸோடு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சேஃபான ஒரு இதை கேம் பிளே பண்ண முடியும். இல்லை அது என்ன எதுக்கு அந்த பண்ண ஐட்ரேட் பண்ணணும்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல சில விஷயங்கள் நீங்க பண்ணணும். ஸோ இது ரெகுலராக கன்சல்ட் பண்ண வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்டர் என்ன பண்ணுவார், ஃபியூச்சரிஸ்ட்டுக்கே யோசிப்பார். இன்னைக்கு பண்ற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவங்க நிறைய அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க சொல்லுவாங்க. இல்லை இந்த விஷயம் இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணா உங்களுக்கு இங்க த்ரெட் இருக்கு, இங்க உங்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. அதாவது கஷ்டப்பட்டு இவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு பிசினஸ்ல நீங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க, பல பேரை வாழ வைக்கிறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்களா? நாளைக்கு நீங்க எடுக்கிற இந்த ரிஸ்க் மூலமா பதில் சொல்ல வேண்டியது நீங்க ஒருத்தர் தான். ஸோ நீங்க சில விஷயங்கள் பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆடிட்டர் ஷேர் பண்ணுவாங்க.